செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல் இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதியும் சிறப்பான ஒரு நேர்காணல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலும் இந்தியாவிலும் ஏனைய பல நாடுகளிலும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப யாத்திரைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றது. ஐயப்ப விரதம் இருந்து ஐயப்ப யாத்திரைக்கு ஐயப்பனை தரிசிக்க இப்பொழுது பக்தர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற தருணத்திலே இது தொடர்பான ஒரு சிறப்பான கலந்துரையாடலை நேற்று அலைவரிசை இன்றைய தினம் உங்களுக்காகவே வழங்குகிறது. இன்றைய தினம் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் குருசாமியாக பலரை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஐயப்ப பக்தர் சாமி முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த வழி நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாமி. சாமி வணக்கம். அன்பே சரணம். சாமி சரணம். சாமி சரணம். ஐயப்ப பக்தர்களை நாங்கள் பல இடங்களில் காணுகின்றோம். மிகவும் நேர்த்தியாக ஒழுக்கமாக பக்தியோடு எதிர்பார்ப்போடு மிகவும் ஆர்வத்தோடு இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் இந்த யாத்திரைக்கு ஆயத்தமாகுவதையும் நாங்கள் காணுகின்றோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய சகோதர மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஏனைய எல்லா நேர்களுக்குமாகவுமே இந்த ஐயப்பனுடைய புகழை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களுக்குள் செல்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், முருகனை பற்றி, பிள்ளையாரை பற்றி, விநாயகரை பற்றி நாங்கள் எல்லோரும் ஒரு வகையான ஒரு புரிதலோடு நாங்கள் இருக்கின்றோம், ஓரளவுக்காக தெரிந்திருக்கின்றோம். இருப்பினும் அந்த வகையோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐயப்பனை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு தேவை இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஐயப்பன் மகாவிஷ்ணு, அவர் பால்கடலை கடைய நேரம் மோகினி அவதாரம் எடுத்தவர். அந்த மோகினி அவதாரத்தில் கலந்து தான் சிவனாக ஹரனாக அவரும் இந்த மோகினியின் புத்திரனாக ஹரிஹர புத்திரனாக அவர் அவதரிக்கிறார். அந்த காலகட்டத்தில் மகிஷின்னு ஒரு அரைக்கு வரம் பெற்று பிரம்மனிடம் வரம் பெற்று தேவர்களுக்கு கடும் விளைவு கொடுத்துட்டு வர நேரம் அதை அழிக்கிறக்காண்டி தான் இவர் வாரார் பம்பை நதிக்கரைக்கு. அதுக்கு முன்னாக அவர் சாஸ்தாவாக தான் இருக்கார். மணிகண்டனாக வர்றது பம்பை நதிக்கரைக்கு இந்த மகிஷி இது பண்ணி நல்வழி, அதாவது கலியுகத்துக்கு பக்தர்களுக்கு ஒரு நல்வழியை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தான் அவர் இங்கே வராரு. அப்போ அந்த பம்பை நதிக்கரைக்கு பந்தல ராஜசேகரருக்கு அரண்மனை அவர் வேட்டையாட போனார். அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் சிவபக்தர், ராணி நாராயண பக்தர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேண்டிகிட்டு இருக்க நேரம் இவர் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன நேரம் தான் ஐயப்பனை அது கண்டெடுக்கிறாங்க. கண்டெடுத்து அவர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு பேர் குரு தேடி மணிகண்டனுங்கிற பேரில் வச்சு வளர்த்து வராங்க. அதுக்கடையில் ராணிக்கு ஒரு மகன் பிறக்கிறார், ராஜராஜன்ட்டு. அப்போ அந்த ராஜராஜன் பிறந்து வளர்ந்து வர நேரம் தான் இப்போ இவரை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது இப்போ கதைகளில் சிலது மாறுது. அது தாய் பாசம் இப்பவும் இருக்கும். தேவர்கள் சூழ்ச்சினாலையும் மந்திரி இதனாலையும் கொண்டு அவருக்கு தாய்க்கு தலைவலி வர வச்சு ஒரு காட்டுக்கு புலிப்பால் தேவைங்கிற இதை தேவேந்திரர் வைத்தியர் மாதிரி நாரதரும் தேவேந்திரனும் சொல்லி இவரை காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் இவர் காட்டுக்கு போன நேரம் ராஜா சின்ன பிள்ளை 12 வயது பிள்ளை, அவர் வேணாம், இல்லை நான் என் தாய் நோயை தீக்கிறக்காண்டி நான் போவேன்ட்டு தான் அவர் காட்டுக்கு போகிறார். அப்போ அவர் போகிற வழியில் தான் இப்போ இவர் மகனுக்கு பாதுகாக்கணுங்கிறக்காண்டி தான் தேங்காய் சிவன், அந்த சிவன் தேங்காய்ங்கிறது முக்கண்ணனை அவரை நினச்சி இது பண்ணி காவலுக்கு தலையில் கட்டி அவருக்கு சாப்பாடு ஒரு பையன் இல்லை பழங்களையும் வைத்து இருமுடியாக கட்டி ராஜா அனுப்பிவிடுறாரு. அந்த பழக்கம்தான் இந்த பெருவழி பாதை நடக்கிற சாமிமார்கள் இது பண்ணுறாங்க. அந்த காவலுக்கு சிவனையும் அவர் தன் பிள்ளைக்கு பழங்களையும் கொடுத்து ஐயப்பன் அதை சுமந்துட்டு போகிறாரு. அங்கே போய் தான் புலியை தேடி போக நேரம் தான் மகிழ்ச்சியை வதம் செய்கிறாரு. அது மகிஷிங்கிறது ஒரு முனிவருடைய மனைவி லீலாம்பரியம். அவங்க சாபத்தால் தான் அந்த உருவம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து மாளிகைப்புறமாக அவருடைய இடப்புறத்தில் வச்சிருக்காரு. இன்றைக்கும் பக்தர்கள் கன்னிசாமிமார்கள், அதாவது கன்னிசாமி என்பது ஒரு வருஷமும் போகாத முதல் முறை மாலை அணிந்து அங்கே செல்றவர்கள் தான் கன்னிசாமி. அவர்கள் வழி நடத்துகிறவர் தான் குருசாமி. குருசாமிங்கிறவர்களுக்கு அனுபவங்கள், அதாவது அந்த யாத்திரை காட்டு வழியில் போன நேரம் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. பக்தர்களை கூட்டிகிட்டு போன நேரம் திடீர், ஏன்னா காட்டில் பனி இருக்குது, மிருகங்கள் இருக்குது. அப்போ அந்த இதுக்கெல்லாம் அவங்கள தயார் பண்ணி
கூட்டிகிட்டு போகிறது கடமை வந்து குருசாமிக்கு கண்டிப்பாக இருக்குது. எந்த இதுவும் நடக்கும். இப்போ காலங்கள் மாறி போயிட்டு இப்போ நாங்கள் போன நேரம் வந்து சாமி கன்னிமலை வந்து 84ஆம் ஆண்டு அந்த இதில் வந்து இறந்து போயிட்டார் அமரர் ரவீந்திரர் சாமி. இப்போ மற்ற சாமி எல்லாரும் செல்லம் அடிக்கும் கட்ட ரவிசாமி, இவங்க நான் நீர்கொழும்பு ரவிசாமி, எங்கள் அண்ணா சாமி, அப்படி ஒரு 15 பேர் போனோம். அதையே தான் இன்னமும் பின்பற்றி கொண்டு இருக்கோம். அவரோட வழியை போனதான் போன நேரம் வந்து எருமேலி எங்களுக்கு முதல் இது. அங்கே வந்து இப்போ வேஷங்கள் போட்டு பேட்டை துள்ளுவோம். பேட்டை துள்ளி ஆடிட்டு சாமி அங்கே சமைச்சு அன்னதானம் இன்னமும் பாத்திரமெல்லாம் கொண்டு போவோம். இந்த இருமுடியில் பின்முடிங்கிறோம்ல, அந்த பின்முடியில் வந்து எங்களுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான அதுகள் இருக்கும். முன்முடியில் அவருக்கு தேவையான அபிஷேக பொருட்கள், அதாவது தேங்காவில் கண்ணொன்று இது பண்ணி அதில் நெய்யை ஊற்றி அதை இது பண்ணி சீல் பண்ணி நாங்கள் கொண்டு போவோம். அது ஒன்று. அவருக்கு பத்தி, அப்புறம் பட்டு துணி கொடுப்பாங்க. அந்த மாளிகைப்புறத்துக்கு போகிறதுக்கு அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த கன்னி இது, அப்போ அந்த கன்னிக்கட்டில் வந்து அந்த இதுகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வச்சு தான் அந்த காட்டு வழியில் நாங்கள் பயணம். எரிமேலியில் போய் அவர் பாபருங்கிறவர் வந்து ஒரு கொள்ளையடிக்க வர்றவர். அவர் வந்து ஒரு இதில் வந்து புராணத்தில் வருது சிவண்ட மகனாகத்தான். அவர் இஸ்லாம் மதத்தில் தழுவினாரும் சகோதர மதத்தில் இருந்தாலும் அவர் வந்து சிவனுக்கு, அதாவது சிவன் தடிங்கட்டாம் தோட்டம் என்று ஒரு தோட்டம், இது வந்து ஆதியில் உள்ளது. அதில் வந்து இவர் வந்து 12 கிளையாக பூத்திருக்கார் சிவன். 12 கிளையிலையும் 12 வாசமுள்ள மலராக இருக்கிறார். அந்த மலரை பார்க்க ஒரு இஸ்லாமிய இது போன நேரம் அந்த கிளை வசந்து கீழே இறங்க நேரம் கர்ப்பமாக வந்ததாகவும் பழைய இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து தான் அவர் வந்து கொள்ளை இதாக மாறி அவர் தன் இதுக்கு வந்து 2 பேரும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்க நேரம் இது கத்தி வாள் சண்டை எதுலேயுமே அவருக்கு இது பண்ண முடியல. கடைசியாக மல்யுத்தம் நடக்க நேரம் ஐயப்பனுடைய இதயமும் அவருடைய மார்பு ஒன்றாகினே தான் அவருக்கு இதாகுது. அதோடு தான் அவர் சரணடைகிறார். அதோட வந்து அவர் வந்து பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி எரிமேலியில் அவரை நிற்க வச்சுட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அது வந்து படம் இன்னும் இழுத்து நிறைய போகும். ஏன்னா உதயண்ட போர் வரும். உதயனை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கடத்தா சாமி, இந்த கருப்பண்ண சாமி, இவங்களெல்லாம் சேர்த்து அவர் இஞ்சிப்பாறை உடும்பாறை கோட்டையில் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தார். சாஸ்தாட விக்கிரகம்லாம் உடைச்சி சாத்தாட ஒரு கன்னி பெண்ணை வந்து இது பண்ணிட்டார். அப்போ அந்த கன்னி பெண் இறக்க நேரம் சாஸ்தாக்கிட்ட வேண்டியவருக்கு வந்து நீ தக்க இது கொடுக்கணுங்கிற வேண்டுனதுனால தான் அந்த பாபரையும் கூட்டிகிட்டு இவங்களோட இது பரிவாரத்துங்களோட அவர் வந்து அந்த உடும்பாறை கோட்டையில் போய் எல்லாம் இது பண்ணுறாங்க. பண்ணிட்டு தான் கடைசியாக சபரிமலையில் போய் இவர் வந்து ஐக்கியமாகிறாரு. இந்த கூட்டம் வர்றதுக்கு காரணமும் அவர் இன்னும் இருக்கார். அந்த விக்கிரகத்தில் மாறினாலும் கூட அவருடைய சக்தி இருக்குது. இப்போ எனக்கு வந்து 12 வயசுன்னு நான் சொன்னேன். 12 வயசில் போனால் எனக்கு இழப்பு இருந்துச்சு. இது என்னுடைய அனுபவம். எனக்கு இழப்பு இருந்துச்சு. அந்த மலை ஏறி இறங்கிட்டு வந்ததோடு அந்த இழப்பு இல்லை. எத்தனை மைல் தூரம் ஐயா? இலங்கையிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் எந்த விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும்? நமக்கு வந்து திருவனந்தபுரம் பக்கம். திருவனந்தபுரம் பக்கம் வந்து ஏன்னா திருவனந்தபுரத்தில் தான் கேரளாவில் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து 8 ஹவருக்குள்ளே நம்ம எரிமேலிக்கு போயிடலாம். 6 ஹவர் 8 ஹவர். இப்போ எங்களுக்கு வந்து டிக்கெட் விலை கூட, விமான இதுகள், அப்போ அதனால் மெட்ராஸ் குறைவாக இருக்குங்கிறனால இப்போ அதுக்காண்டி தான் நிறைய குருசாமி ஒன்றையும் வந்து போராடிட்டு வருது. இந்த யாத்திரையை புனிதப்படுத்தணும், இந்த சாமிமாருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு. ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து கூட்டிடுறாங்க சாமி. 55,000 ரூபாய்க்கு இருந்த டிக்கெட் வந்து இன்றைக்கி 85 கிட்ட போகுது. ஏன்னா உடனே வந்து அவங்க காசை புரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கும் இல்லை கஷ்டப்பட்டவங்களும் தான் கூட போகிறாங்க. இப்போ அவங்க அந்த தாமதமாகுது. ஏன்னா 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ளே அங்கே போய் இருக்கணும். இப்போ சிலவங்க இப்போ வந்து அந்த இதுகள் கூடுனால ஒரே நாளில் போயிட்டு வராங்க. இப்போ நாங்களாம் வந்து சாமி 9ஆம் தேதி அங்கே நிற்போம். இப்போ நாகர்கோயிலேருந்து தான் கட்டுவோம். 10ஆம் தேதி எரிமேலில் நிற்போம். எரிமேலில் நின்று அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு பேட்டையெல்லாம் துள்ளிட்டு 11ஆம் தேதி காலையில் நடக்க ஆரம்பிப்போம். 11ஆம் தேதி அழுதா நதி காலை கட்டியெல்லாம் தாண்டி பேரத்தோடு காலை கட்டி அதுக்கப்புறம் அழுதையில் ஸ்டே ஆகிரும். இருட்டுறைக்கு முன்னுக்கு ஸ்டே ஆகிரும். 4, 5:30 மணிக்குள்ளே ஸ்டே ஆகி அங்கேருந்து குளித்து கல் எடுப்போம். அந்த மகிழ்ச்சியில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடம்புல போடுறதுக்காண்டி கல் எடுக்கணும். அப்போ அங்கே தேவர்கள் பூ செறிஞ்ச இடம். அங்கே நம்மளால் பூ போட முடியாதனால இந்த கல், அதாவது இன்னொரு ஐதீகம் இருக்குது. அந்த மகிழ்ச்சியோட உடம்பு வளராமல் இருக்கிறதுக்காண்டியும் அந்த கல் போடுறதாக இப்படி 2 ஐதீகம் சொல்கிறாங்க.
அங்கே போயிட்டு சாமி நாங்கள் சமைச்சு எங்கள் அன்னைக்கு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்தோன்னா கல்லிடங்குண்டில் கல்லை போட்டுக்கிட்டு முக்குழி உடும்பாறை இஞ்சிப்பாறை முக்குழி அதுக்கப்புறம் கரிவளந்தோடு அங்கேயும் போய் ஸ்டே பண்ணிடுவோம். அங்கேயும் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே என்ன செய்ய முடியுமோ சாப்பாடு அதையும் செஞ்சுட்டு திருப்பி பம்பை பெரியான தாவளத்தும் பம்பைன்ட்டு இப்போ இந்த சிறுவழி போட்டனால பம்பைன்ட்டு இருக்குது. நாங்கள் தங்குறது வந்து பெரியான தாவளம். அங்கே தான் ஐயப்பனுடைய ஆபரணம் வரும் பெட்டி. அது வரும் சாமி 14ஆம் தேதி அந்த ஜோதி விளக்குங்கிறாங்களே மகர விளக்குக்கு வந்து ஐயப்பன் வர்றதாக ஐதீகம். அந்த இதுக்கு வந்து ஆபரணம் கொண்டு வருவாங்க. அந்த ராஜ பரம்பரை வந்து கொண்டு வருது. அந்த ஆபரணத்தை போட்ட தீபம் காட்டுற நேரம் தான் அங்கே ஜோதி தெரியும். அந்த மகராந்தி சங்கம் அது வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எங்களுக்கு முக்கியம். அதுமாதிரி ஆபரணம் கொண்டு வரேன்னா கருடன் வரும். அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு சொல்லலை. அந்த ஆபரணை பெட்டி நடந்து வர நேரம் மேலே வட்டம் அடிச்சுக்கிட்டே வரும். அதை கண்ணார பார்க்கலாம். இப்போ கூட்டம் கூட காரணம் வந்து நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறது எல்லாமே நடக்குது. அது அவங்களோட விரத பலன் வந்து கண்டிப்பாக அவங்க விரதம் இருக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நான் எத்தனை நாட்கள் இந்த விரதம்? 41 நாள். நாங்கள் இப்போ நமக்கு வந்து 60 நாள் ஆகுது சாமி போயிட்டு வர நேரம். நாங்கள் கார்த்திகை 1ஆந்தேதி மாலையை போட்டுருவோம். அதுக்கு ஒரு சாமின்ட்டில் கன்னி சாமின்ல கார்த்திகை 1ஆந்தேதி எந்த சாமியாக இருந்தாலும் மாலை போடணும். சில தவிர்க்க முடியாத காரணம் கன்னிமலைக்கு எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் மாலை போட கிடச்சிச்சு. அதுக்கு முன்னுக்கு 83 தான் நான் அவங்கள போய் பார்த்தோம். அப்போ அவங்க புதுசு பண்ணால் இப்போ 84 ஆரம்பத்தில் பூ பறிக்க போவோம். அப்போ பூக்கடைகள் குறவு தானே. நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய் பூ பறிச்சுட்டு வரோம். எங்கள் அண்ணனுக்கு வந்து 1ஆவது மாலை போட கிடச்சிட்டு அவர் போட்டுட்டார். இப்போ எனக்கு கவலை. நான் 2 பேரும் தான் போனேன், இவர் மட்டும் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு அம்மா சாமி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இவரை அனுப்பி விடணும் அப்படின்னு அவங்க மனசில். ஆமாம் ஐயா, நாங்கள் இந்த கரடன் வட்டம் இல்லையா? ஆமாம். இது எந்த தருணத்தில் வட்டமிடும்? இது வந்து இந்த ஆபரணம் வரும். அங்கே பந்தலம் அவரோட அரசர் இருந்தார்ல பாலான ஐயா ராஜகுமாரர்கிட்ட அந்த பந்தலங்கிற இடத்துல வந்து அவரோட ஆபரணம் இருக்குது. அவர் அணிந்தது ஆபரணம். அந்த ஆபரணத்தை கொண்டு வர நேரம் இந்த கருடன் வரும். அரண்மனையிலேருந்து அங்கே கொண்டு வரப்படும். ஆமாம், கொண்டு வருது. இந்த இருக்குது இதுதான் பந்தலம். இங்கேருந்து நடந்து வரும் போலீஸ் பாதுகாப்போட. ஏன்னா நகை விலக மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் அதுகள் அவர் அணிந்ததுனால சரியான பாதுகாப்பில் வரும். இங்கே எரிமேலி வந்து எரிமேலேருந்து ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்குது அவங்களுக்கு அந்த தனியாக வர்றதுக்குன்னு. அந்த பாதையோட வந்து பெரியான தாவளத்தில் வந்து சேரும். பெரியான தாவளத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வைப்பாங்க. அந்த ஏன்னா ஐயப்பன் அங்கே தான் இருந்தது. இப்போ இந்த சிறுவழி பாதை போட்டனால அந்த பம்பையை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா காட்டு வழியில் வரணுன்னா அதில் தான் வரணும். காட்டில் மரங்கள் அழிக்கணுங்கன்னு அவங்க விரும்பலை. கவர்மெண்ட் ஒரு 41 நாளைக்காண்டி எவ்வளோ கூட அழிக்கணுமா அப்படிங்கிறதுனால அதை அந்த மார்க்கத்தை மாற்றி போட்டாங்க. இந்த சிறுவழி பாதையை பம்பை கணபதி கோயிலை வச்சு அந்த ஆற்றுக்கு மேலே பாலத்தெல்லாம் போட்டு இப்போ சௌகரியங்கள் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரோப் இதுவும் போடுறதுக்கு இருக்காங்க. என்ன சௌகரியம் இருந்தாலும் சாமி அந்த 41 நாள் விரதம் இருந்து அதை நடந்து தங்கி போன நேரம் கண்டிப்பாக அவனுடைய அருள் என்றும் கிடைக்கும். அதாவது ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கும் ருசிச்சு அதே 3 நேரத்தை சாப்பிட ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது சாமி. உணவுங்கிறது வந்து ஆரோக்கியம்தான். அதை வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்க நேரம் எங்களுக்கு கெடுதல். இப்போ விரதங்கிறது வந்து எங்கள் உடல் சுத்தப்படுத்தணும், உடல் மனம். எங்களுக்கு வந்து பொதுவாக மனிதனுக்கு வந்து சாமி 7 சக்கரங்கள் இருக்கும்பாங்க. அந்த 7 சக்கரத்தில் 3 சக்கரம் இயற்கையாகவே இயங்கும். இயங்குற நேரம் 4வது சக்கரம் இயங்க நேரம் தான் அதிக இதாக இருப்பார். அப்படி இருக்கிற பார்க்க நேரம் இப்போ மறைஞ்ச அப்துல் கலாம் அவரை எடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு பேப்பரை போட்டிருந்து ஒரு இந்தியாவின் நாட்டின் ஒரு இதுக்கு வந்திருக்காரு. அதுமாதிரி சாமி விவேகானந்தர் இவங்கெல்லாம் வந்து அந்த சக்கரத்தால் இழுக்கப்பட்ட அவங்களுடைய இதுகளை வந்து இது பண்ணவங்க ஒழுங்கான இது பண்ண. இப்போ இந்த விரதம் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் சாமி. அந்த சக்கரத்தை இழுப்பக்கூடியது. இதை வந்து வழி நடத்துகிற குருசாமிகள் வந்து புரியப்படுத்தணும். இப்பொழுது இந்தியாவுக்கு சென்று ஐயப்ப தரிசனத்தை பெற முடியாதவர்கள், இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றவர்கள், இலங்கையிலே அவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து முடிப்பதற்கு ஐயப்பனுடைய அருள் பெறுவதற்கு எத்தகைய வழிமுறைகள் இருக்கின்றன? அதுக்காண்டி தான் அல்ப மாதத்தில் கோயிலில் கட்டினாங்க சாமி. இந்த மாதிரி இந்த நான் சொன்ன சாமிமாரெல்லாம் கட்டுற ரொம்ப கஷ்டப்பட்டு வருதுங்க தான் கட்டி இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இவங்க என்ன செய்யணுன்னா ஒரு 50 மைல் சரி 50 கிலோமீட்டர் சரி நடக்க விடணும்.
ஏன்னா இப்போ அங்கனே ஆட்டோலேயே வந்துட்டு இருமுடியை அங்கே உட்காந்துட்டு இருமுடியை கட்டிட்டு ஏறுறாங்க. அப்போ அந்த அவங்க விரதத்துக்கும் அந்த இதுக்கும் வந்து ஒரு பலன் இல்லை. நடக்குங்கிற நேரம் சாமி அந்த பாதையில் யாத்திரைம்பாங்க, பாத யாத்திரைன்னு நடக்க நேரம் உடலுக்கு வந்து எவ்வளவோ ஒரு இதுகள் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இந்த பாருங்க நடந்து மலை ஏறி இறங்கி போகும் நேரம் இப்போ யாத்திரை அந்த கல்லுகள் குத்தும். அப்போ அது வந்து நமக்கு ஒரு இப்போ விஞ்ஞான ரீதியாக நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கணும் அக்கு பஞ்சரும்பாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த உடம்புல ஒவ்வொரு பாதங்களில் ஒவ்வொரு இடத்துல அந்த கல் போட நேரம் எங்கள் உடம்புல உள்ள நரம்புகள் வந்து இதாகக்கூடிய இதுகள் இருக்குது. உயர்ந்த மரங்கள் காட்டு மரங்கள் நிறையா இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டியது? 41 மைல் சாமி. 41 மைல் நடக்க வேண்டும். பெருவழி பாதை எரிமேலி டு சன்னிதானம் வந்து 41 மைல் இருக்குது. 41 நாள் விரதம் இருந்து அந்த ஒரு மைலுக்கு ஆண்டி இது பண்ணுறது எங்களுடைய உண்மையிலே எங்கள் அந்த சக்கரங்களையும் எங்கள் உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த விரதங்கள். இதை ஒழுங்காக கடைப்பிடித்தா எங்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கின்றது. விசேடமாக இந்த ஐயப்ப யாத்திரைக்கு இந்தியாவுக்கு செல்கின்ற பக்தர்களுடைய டிக்கெட்டுகள் விலை குறைக்கப்பட வேண்டும். விசேடமாக ஆமாம், கண்டிப்பாக பக்தர்களுக்காக விசேட சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். புனித யாத்திரையாக அறிவிக்கப்பட்டு அதுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பிரதி அமைச்சரிடம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சாமி. குருசாமி ஒன்றியமாக வந்து ரவிசாமியிலேருந்து இப்போ புதுசாக பொறுப்படுத்த எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் ஏன்னா ஒரு சிலர் செய்கிற தவறுனால அது தடுக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது பாதிக்கப்படுறவங்க நல்லவங்க இல்லையா, அவங்கள வந்து இது பண்ணி கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும்ன்ட்டு தான் அந்த ஆண்டவனையும் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள். நிச்சயமாக புதிய வருடத்தில் புதிய எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கின்ற தருணத்தில் இந்த கோரிக்கையை அரசாங்கம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமாம், ஐயப்பனுடைய அருளால் அதுவும் பெரிய பக்தர்களுக்கு பெரிய ஒரு என்ன சாமி அதுதான். இப்போ என்னோட வராங்கன்னா இல்லை 10 பேரில் எல்லாமே வசதியானவங்க. அன்னைக்கு தொழிலையும் விட்டு தான் வராங்க. இப்போ நான் கேள்விப்பட்டேன் ஒரு தொழில் வேலை செய்கிற இடத்துல சாமி அப்போ பூசைக்கு வருவாங்க எப்படியும். ஏன்னா வந்து அந்த சரணம் முக்கியம் சாமி. நம்ம சொல்கிற அந்த 108 சரணம் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடிய ஒரு இது தான் இந்த சரணம். ஏன்னா அதை கண்ணால் அனுபவித்தது ஒரு சாமிக்கு வந்து இந்த பேய் அந்த மாதிரி பிடிச்சி இருந்து பேச்சு வராமல் இருந்துச்சு. நல்லா பேசுகிறவர் இந்த சரணம் சொல்லணும் சாமி சாமிங்கிற நேரம் அந்த சரணம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வர சொல்லுவோம் கன்னிமலை கணபதி இருந்தால் அந்த சரணம் பெருசாக அந்த பேச்சு அந்த சரணம் முடிஞ்சதோட பேச்சு நின்றோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமானது தான் அந்த சரணம். அதை கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் சாமிமார்கள் விரதம் இருக்க நேரம் ஐயப்பன் முன்னுக்கு கண்டிப்பாக சொல்லணும். அப்போ அந்த கோயிலில் பஜனைகள் வந்து வைக்கிறோம் எதுக்குன்னா சாமி ஒற்றுமை. இந்த ஐயப்பனுடைய இதில் வந்து வேற்றுமைங்கிறது இல்லை. நான் பெரியவன் நீ பெரியவன் உனக்கு இருக்குது இல்லை. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் இருந்தாலும் இல்லாதவர் வந்து இந்த கருப்போடு போட நேரம் ஒரு சாமின்னு கூப்பிட்டு வீட்டில் வந்து அன்னதானம் கொடுக்குற அந்த ஒற்றுமை ஒன்று இருக்குது. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து சின்னமாக சொன்னது போல் சென்னையில் இருந்து நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு கேரள மாநிலத்துக்கு ஆமாம் வரணும், வாகனம் பிடிக்கணும் சாமி. அதுக்கு அங்கேருந்து வாகனம் பிடிக்கணும், அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அதை கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து திருப்பி நம்மளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவங்க தானே வரணும். அப்போ அந்த வர வழியில் கோயில்களும் எல்லா கோயில்களையும் பார்க்க முடிஞ்ச கோயில்களை பார்த்துட்டு தான் அப்படியே வருவாங்க. இப்போ நாங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து நேராக எரிமேலி தான் போகிறோம். பந்தளத்தில் அவரை பார்த்துட்டு, ஏன்னா அதை பார்க்க கிடைக்காது. மற்ற கோயில்கள் என்ன எப்போயும் போயிடலாம். இந்த பந்தளங்கிறத வந்து இந்த சீசன் டைமில் தான் போய் பார்க்க முடியும் சாமி. அதை பார்த்துட்டு எரிமேலியில் போயிட்டு அப்படியே நடைபாதையை முடிச்சுட்டு வர்ற வழியில் அச்சங்கோயிலோ ஆரியங்கா குளத்துக்குள்ள இந்த குற்றாலம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. அங்கே மாலையை வந்து இங்கே வந்து கழட்டுறது ரொம்ப நல்லா. அங்கே கழட்டுறதோட ஏன்னா இங்கேருந்து விரதம் மேற்கொண்டு போகிற சாமிமார்கள் இங்கேயே வந்து கழட்டுறது அது ஒரு புனிதம். ஏன்னா வீட்டில் அவங்களுக்காண்டி விரதம் இருப்பாங்க, விரதத்தை விடாமல் இருப்பாங்க. அதனால் சாமிமார்கள் இங்கே வந்து கழட்டினாங்கன்னா அது ரொம்ப விசேஷம் சாமி. சிலவங்க தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அங்கே கழட்டக்கூடிய, ஏன்னா அடுத்த கோயிலுக்கு போக நினைப்பாங்க, திருப்பதி போக நினைப்பாங்க, இல்லை வேறு கோயிலுக்கு போவாங்க. இப்போ இந்த மாலையோடு போகவே இல்லாது முடி வெட்டுறதுனாலும் இந்த மாலையை போட்டுட்டு இது பண்ண மாலை எங்களுக்கு நெய்த்தேங்காய் அங்கே உடைக்க நேரமே விரதம் முடியுது ஐயப்பனுடைய. ஆனால் இருந்தாலும் எங்களுக்காண்டி வழி அனுப்புனா எங்கள் தாய் தந்தை கூட பிறந்தவங்களாம் எங்களுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க இங்கே. அவங்களுக்காண்டி சரி நாங்கள் இங்கே வந்து மாலையை கழட்டுறது பெரிய ஒரு விசேஷம், அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். நிச்சயமாக இந்த பயணம் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நீங்கள் ஐயப்ப தரிசனத்துக்காக சென்று வருகின்றீர்கள். உங்களுடைய பயணம் மென்மேலும் தொடர வேண்டும். ஒரு குருசாமியாக இருந்து புதிய பலரை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம்.
உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இந்த பயணத்தை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தி செல்வதற்கின்ற பக்தர்களுக்காக ஒரு சலுகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்ற தருணத்தில் ஐயப்பனிடமும் கண்டிப்பாக நாங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக அது நிறைவேறும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இந்த தினம் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட இந்த ஐயப்ப யாத்திரை தொடர்பாக நிறைய பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய குருசாமி முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உளமார் நன்றிகள் நேத்ராவின் சார்பாக நாங்கள் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி. மலர்க்கும் புத்தாண்டில் நாட்டில் எல்லா அனைத்து மக்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை வேண்டுகிறேன். நிச்சயமாக இந்த அளவோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.